ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் எக் 85 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி முன்ன ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது, ஓரளவுக்கு சூடானா போதும். இதுல இப்ப நம்ம 2 பச்சை மிளகாய் வச்சிருக்கோம், அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வச்சிருக்கேன், அதையும் இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுல மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கோம், அதையும் இதுலயே வெட்டிக்கலாம். இது நான் பொடிசா நறுக்கியிருக்கேன். இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்ப பாருங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு இப்படி பிங்கிஷா வதங்கி வந்துடணும். இதுக்கப்புறம் இப்ப நம்ம இதுல ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கோம், அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். அவ்வளவுதான். இப்ப இதுல நம்ம மீடியம் சைஸ் 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி கூடவே வெந்து வர்றதுக்காக கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பதத்துக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன், அதை இதில் போட்டுக்குவோம். இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமா ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமா சுகர் ஆட் பண்ண போறோம். இது நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா அது பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இதுல இப்ப நம்ம அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல உப்பு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இதுல எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கோம், அது ஒண்ணா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை ஸ்லோல வச்சுக்கோங்க, ஒரு முட்டையா ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம இதுல 3 முட்டையும் சேர்த்துட்டோம். இதுல இப்போ நம்ம முட்டைக்கு மேல கொஞ்சமா மஞ்சத்தூள் தூவிக்கலாம். சாரி, மஞ்சத்தூள் இல்ல, மிளகாய் தூள். கொஞ்சமா மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு,
இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முட்டை வந்து ஒரு 80% குக் ஆகுற வரைக்கும் முட்டையை வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்ம முட்டை நல்லா 80% வெந்து வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சூப்பரான எக் 85 ரெடி ஆயிடுச்சு. வாங்க, இது இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட எக் 85 ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஆம்லேட், முட்டை பொடி மாஸ் அந்த மாதிரி செஞ்சு போர் அடிச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கே தோணும். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம மிஷாஸ் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.